வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு மோட்டிவேஷன் வீடியோல we are going to discuss about the methods for learning faster. One of the method is the active recall. ஞாபகத்திலிருந்து தகவல்களை மீட்டெடுப்பதை பயிற்சி செய்ய வேண்டும். அமைதியா படிச்ச பிறகு ஒரு இடத்துல உட்காந்து படிச்சதை யோசிச்சு பார்க்கணும். நமக்கு நாமே கொஸ்டின்களை கேட்டு ஆன்சர் சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஆக்டிவ் ரீகால் டெக்னிக். ஞாபகத்திலிருந்து தகவல்களை மீட்டெடுப்பதை பயிற்சி செய்யுங்கள். படித்த பிறகு உங்களை நீங்களே வினாடி வினா செய்யுங்கள். ஸ்பேஸ்டு ரிபிட்டேஷன் இஸ் த அனதர் ஒன் மெத்தட். இடைவேளையில் குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் மீண்டும் கற்றல். அதிகரிக்கும் இடைவெளியில் கற்றதை நினைவுபிடித்து பார்த்தல். இது ரெண்டும் ஸ்பேஸ்டு ரிபிட்டேஷன். சரி, இன்னைக்கு படிக்கிறோம், அப்புறம் ஒரு நாளைக்கு பிறகு லைட்டா ஞாபகப்படுத்தி பார்க்கணும், அப்புறம் ஒரு 3 நாளைக்கு பிறகு, அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு, அப்புறம் ஒரு மாசத்துக்கு பிறகு, இப்படி குறிப்பிட்ட இடைவெளியில் படித்தவற்றை ஞாபகப்படுத்தி பார்க்கிறது. ஸ்பேஸ்டு ரிபிட்டேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லேர்னிங் மெத்தட். டீச் அதர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லேர்னிங் மெத்தட். மற்றவர்களுக்கு படித்ததை கற்பிப்பது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மற்றும் விளக்குவது மூலம் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு படிச்சதை சொல்லிக் கொடுக்கலாம். Teaching others is one of the important method for the learning. Mind mapping is one of the famous method for the learning. Mind mapping தமிழ் வந்து மன வரைபடமாக்கல். ஸோ இந்த மைண்ட் மேப்பிங்ல வந்து கருத்துக்களை இணைக்கிறதுக்கு படிச்சதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்ஸா நம்ம கனெக்ட் பண்ணலாம். கருத்துக்களை இணைக்க காட்சி வரைபடங்களை உருவாக்க வேண்டும். We can use the right side or left side of the board or paper. So this is the activate both side of the brain, right and left brain. This is one of the famous method for the learning, mind mapping. So we have to write the தொடர்புடைய யோசனைகளின் mind map. We have to write in the paper or blackboard. Set smart goals. S means specific, M measurable, A achievable, R reliable, T within the time. That is a set smart goal. So the goal should be specific, that is குறிப்பிட்ட, measurable அளவிடக்கூடிய, achievable that is அடையக்கூடிய, reliable பொருத்தமான, within the time limit that is காலக்கெடுவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். For example, the வெள்ளிக்கிழமைக்குள்ள we have to study the motor nervous system is the example for the set smart score. So we have to study the motor system within the time limit, Friday. Okay, so that is easily achievable, and we can measure how much time these things. So this is a set smart goal for the specific learning. In the focused study session, 25 minutes படிக்கணும். 25 நிமிடங்கள் படிக்க வேண்டும். 5 நிமிடங்கள் ஓய்வு எடுக்கலாம். இப்படி ஃபோக்கஸ்டா ஸ்டடி பண்றது லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணும், கற்றலை அதிகரிக்கிறது, மேலும் மற்றும் சோர்வை தவிர்க்கிறது. This is a focus study sessions. ஹெல்த்தி ஹேபிட்ஸ், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள். நன்றாக தூங்குங்கள், சத்தான உணவை உண்ணுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது மூளை சிறப்பாக செயல்படும். எல்லா மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்றது
இனிஷியலா கஷ்டம். அட்லீஸ்ட் 1 or 2 மெத்தட்ஸ் யூ கேன் ட்ரை. ஆக்டிவ் ரீகால், டீச் அதர்ஸ், ஃபோக்கஸ்ட் ஸ்டடியிங். So you have to try 1 or 2 methods initially. So this will helpful for your faster learning. இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பகிரவும். மீண்டும் நன்றி, வணக்கம்.